அஃப்கோர்ஸ் இன்னும் நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து பெட்டராக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2021 பார்த்தீங்கன்னா 10 ஆண்டு காலம் ஒரு பெரிய மோசமான இருண்ட ஒரு ஆட்சி, ஒட்டுமொத்த தமிழகத்தோட பேரையே சீரழித்து முதல் 5 ஆண்டு காலம் அந்த அம்மையார் அவர்கள் இருக்கும் பொழுது அவங்கள யாருமே அப்ரோச்சே பண்ண முடியல. என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு ரியாலிட்டியே தெரியாமல் இருந்துச்சு. ஸோ அந்த ரியாலிட்டியோட டிஸ்கனெக்டடாக அவங்க இருந்ததுனால நிறைய திட்டங்கள் வராமல் போச்சு. நானே பர்சனலாக இப்போ நீங்கள் ஆங்க்ரி யங் மேன்னு சொன்னீங்க, அந்த அம்மா மை டியர் யங் மேன் ஐ நோ வாட் அவங்க பேசினாங்க ஒரு வாட்டி. அந்த டிபேட்டில் கூட அம்மையார் அவர்கள் பேசும்பொழுது கூட, முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் பேசும்பொழுது கூட நான் சொன்னது கியா மோட்டது வெளில போகுது அப்படின்னு சொன்னபோது அவங்க இல்லவே இல்லை நடம்பிடிச்சாங்க. அதெல்லாம் இல்லை, நீ இப்போ தப்பாக சொல்கிற, நீ இது வரைக்கும் நீ சொன்னதெல்லாம் ஏற்றுக்கிறேன். ஏன்னா நான் அப்போது 2016 இப்போ நம்ம பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டபம்லாம் பேசுகிறோம் இல்லையா, அது இவங்க பண்ணதான் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. 2016 என்னோட உரையில் அது பட்ஜெட் உரையில் இருக்குது. அம்மையார் அவர்கள் இருக்கும்போது கியா மோட்டர்ஸ் போகிற சொல்லலாம் தவறு அப்படின்னு, நீ சொல்கிறது போய் வராது, அந்த மாதிரி நடக்கலை அப்படின்னு ஆணித்தனமாக சொன்னாங்க. ஸோ டியூரிங் தட் டிபேட் ஐ குட் ஃபீல் தட் அந்த அம்மையார் அவங்க முன்னாள் முதலமைச்சர் அவங்க பேசும்பொழுது அவங்க நம்பி சொன்னாங்க அதை. ஸோ ஐ குட் சி தட் எனக்கு தெரியும் அது போதுன்னு, ஆனால் ஒரு முதலமைச்சருக்கு தெரியல அது போகுதுன்னு. ஸோ அப்போதான் எனக்கு புரிஞ்சது. ஸோ ஓகே, ஸோ பாதி விஷயம் அவங்க கிட்ட போகவே மாட்டாங்க, மிஸ்இன்ஃபார்ம்டாக இருந்தாங்க. அவங்க அந்த ப்ராக்சிமிட்டி இல்லை, அந்த அவங்கள எளிதில் போய் அணுக முடியலையோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருந்துச்சு. அதுதான் உண்மைன்னு அப்புறம் ப்ரூவ் ஆச்சு. உண்மையாகவே கேட்க மாட்டதுலாம் வெளில போச்சு. இந்த மாதிரி வர வேண்டிய பல முதலீடுகள் வராமே போச்சு. 2015 ஒரு ஜிம்னு ஒன்று நடத்துனாங்க, குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட். அதோட கன்வர்ஷன் ரேட் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம நடத்தின ஜிம்மோட கன்வர்ஷன் ரேட் பாருங்கள். ஸோ அப்படி இருந்த ஒரு ஆட்சியில் அந்த அடித்தளமே கிடைக்காத ஒரு நேரத்தில் 10 ஆண்டு அடித்தளம் கிடைக்காத கூட பரவாயில்ல, 10 ஆண்டு காலம் பின்னோக்கி செஞ்சிச்சு தமிழ்நாடு.